வளர்ச்சியும் மேன்மையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான பலாபலம் நடக்குது. கோச்சாரத்தில் 5 கிரக சேர்க்கைகள் நடக்குதுங்க. இந்த 5 கிரக சேர்க்கை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி அந்த 5 கிரக சேர்க்கையில் இன்வால்வ் ஆகிறார் என்பது தான் முக்கியமான விஷயம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, மீன ராசியில் சனி பகவான், ராகு, கூட புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், இத்தனை கிரகம் இருக்கப்போகுது. இதில் அவங்க 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, குறிப்பாக 10, 11ஆம் அதிபதி இவங்களாம் இன்வால்வ் ஆகிறாங்க. அதில் சனி என்ற ஒரு கிரகம் போகுது, அதை பற்றியும் பார்ப்போம். இப்போ இதனால் என்ன பயன்னா, உங்களுக்கு நடக்க போகிற ஏற்றத்தாழ்வுகள் இதில் எதை அதிகப்படுத்தணுங்கிறது தெள்ள தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோதிட யோகம் சேனல் நிறைய பயனுள்ள தகவல்கள், நிறைய சிறந்த ஜோதிடர்கள் கொடுத்துட்டு வராங்க. உறுதியாக உங்களுக்கு பயனளிக்கும். சரி, வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, சிம்மராசின்னு சொன்னாலே தைரியம் உள்ளது, தலைமை பொறுப்பை தாங்கக்கூடிய தன்மை உண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் தீபம் போல் மேல் நோக்கி எரியும் தன்மை சொல்லுவாங்க. அது மாதிரி எப்போவுமே தன் குறிக்கோளை தைரியமாக தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு உண்டு. இவங்க உறவுகளை இணைச்சி போகிற வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ அரவணைச்சு கொண்டு போங்க. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கும், சொந்த பத்தை அரவணைச்சு கொண்டு போவதும் இருக்கும். நட்பு ரீதியாக இவங்ககிட்ட நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க நிறைய பேர்த்த வளர்த்து விட்டுருக்காங்கன்னு தைரியமாக சொல்லலாம். ஆனால் வளர்த்து விட்டவங்க இவங்களையே கண்டுக்காமல் போனதும் உண்டு. ஒரு சில கேள்விகள் கேட்டதும் உண்டு. என்னடா அது சொந்த பந்தத்துக்கு இவ்வளோ பண்ணுறோம், நம்மளை மதிக்க மாட்டேறாங்களே அப்படின்னு ஒரு சில வருத்தங்கள் கால சூழ்நிலை வருது. ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு நீங்கள் பாட்டு தைரியமாக போங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அச்சீவ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் நடக்குது. இதில் என்னென்ன பலாபலன்கள் பார்த்துருவோம். முதல்ல உங்களுக்கு நடக்க போகிற ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிடுவோம். உங்களுக்கு இன்சூரன்ஸ், எல்ஐசி, ஃபிக்ஸ்டு டெபாசிட், சிறு சேமிப்பு, இதன் மூலம் ஆதாயம். அப்போ ஏதோ ஒரு சிறு சேமிப்புக்கு உண்டான அம்சங்கள் இருக்குங்க. இது எல்டி என்ன சொல்கிறதுனா ஆர்டி போடுறது, அப்போ ஒரு சிறு சேமிப்பு போடுறது, இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க. போக போக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, அதுவும் மேன்மையை தரும். அப்போ அந்த பண வருவாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரோலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வெளியே நிற்கிதுன்னா, இப்போ உங்களுக்கு தர வேண்டியவங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு தைரியமாக சொல்லலாம். அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்கிறனால நீங்கள் இப்போ கேட்கும் பொழுது பணம் வரைக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முக்கிய முடிவு. என்ன முக்கிய முடிவுனா, இந்த குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சச்சரவுகள், அதை மாற்றம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதோட முக்கியமாக 2ஆம் இடத்தை 5 கிரகம் பார்க்குது, சும்மாவோடும் 5 கிரகங்கள் பார்க்குது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் வேலை செய்கிற காலங்கள் பார்க்கும். அப்போ குடும்ப ரீதியாக பொருளாதார விருத்தி, குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போதும். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக வந்தாச்சு. இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டம் வருகிறது. ரைட், இப்போ வேலை சம்மந்தப்பட்டது 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் அதிபதி 8இல் பயணிக்கிறார், கூட இத்தனை கிரகங்கள். இப்போ வேலை பளுகள் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. ஒரே நேரத்தில் 2-3 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த கால சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வேலை இருக்கா இல்லையா, வேலை மாறுதல் இருக்குமா, வேலை போயிடுமான்னு பயந்துட்டு இருந்தேன். அந்த பயம் உங்களுக்கு இனி இல்லை உங்களுக்கு. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட தலைமை பொறுப்பை தாங்கும் சூழ்நிலை இருக்குது. அப்போ அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய தன்மை வந்தாச்சு. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் செய்யும் வேலைக்கு இன்னொருத்தர் அங்கீகாரம் பெற மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் வேலையில் நீங்கள் டக்குன்னு மேலே டெவலப் ஆகி போகிற திறமை இருக்குது. இதனால் கூட இருக்கிற கொஞ்சம் பொறாமப்படுற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு சில ரகசியங்கள், ஒரு சில பாதுகாப்பான இருக்க வேண்டிய விஷயம் உண்டு. மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னு உங்கள் திறமையை குறைச்சிக்க வேண்டாம். நீங்கள் திறமையை செஞ்சுட்டே போங்க. அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்தில் கோயில் வழிபாடுகள், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி மந்திரங்கள், உபாசனைகள் எல்லாம் பண்ணிக்கணும். ரைட்டு, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. எவ்வளோ தான் தலைமை பொறுப்பு இருந்தாலும் இப்பொழுது சைடில் படிக்கிற யோகம் வந்திருக்கு. சொல்லுவாங்க, சார் காலம் போன காலத்தில் என்ன சார் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு அவங்களே அப்டேட் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு படிக்கிற யோகம் இருக்கனால சைடில் ஏதோ ஒரு சின்ன கோர்ஸோ ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு டெவலப்மெண்ட் ஆகிற சூழ்நிலையில் இந்தியாவா, வெளிநாடா, வெளி மாநிலமாக, அப்போ ஒரு சிறு மாறுதல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாறுதலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து திருமணம். பொதுவாக 7ஆம் அதிபதி 8இல் நிறைய கிரகங்களோடு பயணிக்குது. அவர் 6ஆம் அதிபதி வேறு. பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு தகுந்த காலகட்டமே.
இப்போ இத்தனை கிரகம் சேர்ந்துருக்கும்போது 2ஆம் இடம் பார்க்க குடும்ப உறுப்பினர்களை ஒரு நபரை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒன்று என்ன பண்ணால் அதாவது வருகின்ற தகவல்கள் ரைட்டான வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கே தவிர மற்றபடி திருமணத்துக்கு தடை இல்லை. பொதுவாக 7ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கும்போது தப்புலாம் இல்லை. அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் எப்போ தான் நடக்கும், திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கே, திருமணம்லாம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு. திருமணத்தில் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே இன்னும் அதிகரிக்க போகிறது. ஆனால் இப்போ ஒரு திருமணம் உறுதியாகும் தன்மை இருக்கிற சூழ்நிலை வந்தாச்சு. இந்த திருமணத்தில் அடுத்த படிநிலைக்கு என்ன வரப்போகுதுன்னா உங்களுக்கு முடிவு ஏற்பட்டு அதை ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறது. ரைட். இப்போ வருகிற கணவர் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கணவர் இல்லை மனைவி எடுத்துக்கலாம், வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு உண்டு. அப்போது ஆல்ரெடி பார்த்து ஒருத்தங்க பதில் சொல்லாமல் இருந்தவங்க திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதை வேகப்படுத்திக்கங்க, விரைவுபடுத்திக்கங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட். அடுத்து நம்ம பேச போகிறது சொத்து விவரங்கள். அதை பார்த்துட்டு தொழிலுக்கு போகிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சில காலங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வரையத்துறது. இந்த இடம், வீடு, வண்டி, இந்த மாதிரி செலவுகள் சம்மந்தப்பட்ட அடிக்கடி நடந்தது. அது மட்டுமா, சொத்து இருக்கா இல்லையா, கைவிட்டு போயிடுமா, இல்லை பூர்வீக சொத்து பேசலாமா, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நடந்துகிட்டே இருந்தது. இப்போ பொதுவாகவே சொத்து சம்மந்தப்பட்ட சேர்க்கைகள் உண்டு. அதற்காக ஆல்ரெடி செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள், செகண்ட் ஹேண்டு வீடு, இந்த மாதிரி இருக்கும்போது எந்த தடையும் இல்லை. புதுசாக பார்க்கும்போது ஜாதக ரீதியாக பார்த்து குடும்பரவருக்கு ஒத்து வருமா, இது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. பொதுவாக சொத்துன்னு சொல்லும்போது பூர்வீக சொத்து சொல்லலாம், கட்டடம் சம்மந்தப்பட்டதாக வாங்கலாம், இல்லைன்னா நிலபுலன்களை நிலமாக வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். இப்போ இதில் எது அப்படிங்கிறது ஜாதகம், தசாபுத்தி இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதில் உங்கள் பேர்லேயே போடலாமா, இல்லை குடும்ப உறவினர் பேரில் போடலாமா, இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. அப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக நீங்கள் தைரியமாக பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்த பிஸ்னஸ். உங்கள் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 10க்குரிய உச்சம் பெறும்போது தொழில் சம்மந்தப்பட்ட மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாறுதல் உண்டு. இது வளர்ச்சிக்கு உண்டானதாக மாறுதல் பண்ணிக்கிறோம். வர வேண்டிய பணங்கள் அகப்பட்ட பணங்கள் வருகிற காலகட்டம். பிஸ்னஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, பணம் வராமல் நிற்கும். சார் பிஸ்னஸ்லாம் பணம் கொடுத்துருக்கோம், ஏன்னா இன்னும் பெண்டிங்காக இருக்குது, எப்போ தான் பணம் வரும்னு தெரியல அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ பணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும் பொழுது பிஸ்னஸில் ஒரு ரோலிங் இருக்க போயிடுது. பிஸ்னஸில் ஒரு புது மாற்றம் இருக்குது. இப்போ வெளிநாடு இல்லை வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வெளியூர் தொடர்பாக இருக்கலாம், ஒரு தொடர்பு ஏற்படுகிற மாதிரி இருக்குது. அதன் மூலம் தொழில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சியாக இருக்கும். தொழிலில் கூட்டு சேர்க்கலாமா வேண்டாமா, இப்போ கூட்டு சேர்க்கக்கூடிய அம்சம் கோச்சாரத்தில் காட்டவில்லை. அப்போ தசாபுத்தி அந்தரங்கள் மற்ற ரீதியாக பார்த்து தான் உறுதி செய்யணும். அப்படி பார்க்கணும், யாருக்காவது பார்க்கணுன்னா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இது மாதிரி இதெல்லாம் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி பார்த்து அதுக்கு திருமணம் அப்படி அதோட முழுசு அதையும் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இப்போ தொழில் ரீதியாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இத்தனை விஷயம் இருக்குது. கூட்டா தனித்தா, யார் பேரில் போடலாம், யார் பேரில் லோன் போடலாம், இல்லை வளர்ச்சிக்கு உண்டானது என்ன அப்படின்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ என்னென்னா இதில் தொழிலுக்கு கடன் வாங்கிட்டு இஎம்ஐ டிரான்சாக்ஷன் போயிட்டுருக்கும் இல்லையா, இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உண்டு. இப்போ வேலை செய்யும்போது சிசிடி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், வேலையாட்கள் கொஞ்ச நாள் வருவாங்க, அப்புறம் வரலம்பாங்க. அந்த வேலையாட்களை சரியாக தக்க வைத்து கொண்டால் உங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போக வாய்ப்புண்டு. அப்போ இதில் கொஞ்சம் கவனம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து மூத்தவர்கள் அவங்க சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மூலம் ஆதாயங்கள் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிற கால சூழ்நிலை உண்டுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ல் பயணிக்கிறது. குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் அவங்களால ஆதாயம், அது மூலம் பயன் உண்டு. குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சில காணிக்கைகள் கேட்கலாம். இப்போ குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூராக நல்லா டெவலப் ஆக போகிறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸ்கூல் சம்மந்தப்பட்டலாம் குழந்தைய பாராட்டுவாங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு சொல்ல வாய்ப்புண்டு. நகை சேர்க்கும் யோகங்கள் உண்டு. இப்போ இந்த கடன் அப்படின்னு ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். கடன் ஹெல்த் இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடன் அப்படின்னு பார்க்கும்போது 6க்குரியவர் 8ல் பயணித்தால் வட்டிக்கு வட்டி எட்டும் அமைப்பு ஏற்பட்டுருங்க. அப்போ ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வட்டிக்கு வாங்கிடக்கூடாது. அப்போ அதை கொஞ்சம் கிளவராக என்ன பண்ணலான்னா, பெரிய வட்டி இருக்கிற கடனை அதை ஒரு பேங்க்கில் இருக்குன்னா அதிலிருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாற்றி அடைக்கலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட நபர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, வட்டி பெருசாக இருக்குன்னா அதை பர்சனல் லோன் மாதிரி பேங்க்கில் போட்டு அந்த கடனை அடைச்சிடலாம். அப்போ ஒரு மாறுதல் உண்டு. அந்த மாறுதல் உங்களை கஷ்டத்திலிருந்து மீட்கக்கூடிய தன்மையாக இருக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக கடன் பிஸ்னஸ் பண்ணுறேன்,
வேலைக்கு விட்டுட்டு பிஸ்னஸ் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு அவசர முடிவு எடுக்க வேண்டாம். ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயம் கவனிக்க வேண்டியது உண்டு. சரி, ரைட். இப்போ கடன்லேருந்து மீண்டு வர யோகம் இருக்குது. இப்போ பணம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கடன் அடைக்கலாமா அப்படின்னு கேட்டால் முதல்ல கடன் அடைக்கிறதே உத்தமமானது. இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, கொஞ்சம் அளவாக பயன்படுத்துங்க. குறிப்பாக இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எல்ஐசி இது மூலம் ஆதாயம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடகு வைத்ததை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். ரைட். ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம். பொதுவாக கண்கள் சம்மந்தப்பட்டது, கண்ணாடி மாத்திரதா இருக்கலாம், பல் சம்மந்தப்பட்டது, கண்ணும் பல்லும் தான் இப்போ பிரச்சனையாக அதிகமாக இருக்கும். அஜீரணம் சம்மந்தப்பட்டது. ஒரு சிலருக்கெலாம் பார்க்கும்போது என்னென்னா இந்த மலச்சிக்கல்கள், கொஞ்சம் ஃபைல்ஸ் மாதிரி தொந்தரவுகள் வந்து போயிருக்குங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கிறவங்க ஒரு ஜாதகம் ஆலோசனை கேட்டு டெவலப் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த கோச்சாரத்தில் இந்த ஒரு ஹெல்த்துங்கிற பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. ரைட். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷருங்கிறது மட்டும் அன்கண்ட்ரோல் ஏற்ற இறக்கமாக இருக்குது. சின்ன வயசுலேயே ப்ரெஷரும்பாங்க, அந்த மாதிரி அது ஒரு சிலருக்கு. ஆனால் இது சரியாகக்கூடிய இது அமைப்பு இருக்குது. என்னென்னா சரியான மருத்துவரை பார்த்து, பொதுவாக எந்த ஹாஸ்பிட்டலில் போனால் எந்த டாக்டர்கிட்ட பார்த்தா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் சொல்ல முடியும். ஜோதிடத்தில் என்னென்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசனா, அதான் ஆயுர்வேதமா, சித்தாவா, யுனானியா, அலோபதியா, இந்த மாதிரி வகைகளாக உண்டு. அப்போ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கங்க. இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இல்லை வழிபட வேண்டிய எண்களும் தெய்வங்களும் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர், அப்புறம் 1ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. குறிப்பாக 3ஆம் நம்பர் உங்களை அப்லிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குறிப்பாக அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. 8ஆம் இடத்துல தானே இருக்குது. அப்போ அஷ்டலட்சுமி வழிபாடு, அஷ்டமி திதி சம்மந்தப்பட்ட வழிபாடு. அப்போ அஷ்டமி திதி யார்? காலபைரவர், தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு. இது கொஞ்சம் பண்ணிவிட்டு வாங்க. இது உங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸை அதிகரிக்கும், மைனஸை குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரைட். யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் வந்து அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தகுந்த விளக்கங்கள் கொடுக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.